கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மன மகிழ்ச்சி நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாம் கூடி ஆராதிக்கும்படியாக தேவன் தந்ததான அருமையான தருணத்துக்காக நாம் கர்த்தரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். உலகத்தின் முடிவில் நாம் வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. பலவிதமான சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் நாம் பக்தி உள்ளவளாய், தெய்வ பக்தி உள்ளவளாய் காணப்பட கர்த்தர் இந்த நாட்கள் உதவி செய்யணும். கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஸ்கிரீன் கரெக்டாக இதாக பார்த்து சோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதை விட அது பாட்டுக்கு கிடைக்கும், அதை விட்டுப்பா வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் விட்டாலும் உள்ளதான் வரும். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதை விட்டு பாருங்க. நீ எடுக்கிறப்ப இருக்குதா தம்பி? ஸ்கிரீன் கரெக்டாக இருக்கு. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் என்ன உள்ளவரா? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அவர் எப்படிப்பட்ட தேவன்? இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இரக்கமுள்ள தேவன். இரக்கம். எனக்கு இரக்கம் என்ன? இரக்கம் என்ன? யாரையாவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தா என்ன செய்வோம்? இரக்கம் காட்டுவோம். யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா இரக்கம் காட்டுவோம். மற்றவங்க மேலே ஒரு இறங்குவது, மனதுருகுவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மனதுருகினான், இரக்கம் பட்டான். கஷ்டப்படுறவங்களை பார்த்து, வியாதிஸ்தர்களை பார்த்து, பலவிதமான வேதனைகளையும் துன்பத்திலும் இருக்கிறவர்களை பார்த்து அவர் மனதுருகிறார் என்று பார்க்கிறோம். இரக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். முதல்ல இரக்கமுள்ள தேவனா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் கைவிடவும் மாட்டார். அப்போ நம்ம தேவனுடைய இரக்கத்தை பெற, இரக்கத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கார். நம்ம எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தேவனுக்கு பிரியம் இல்லாமல், அவருக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம வாழும் பொழுது என்ன செய்யறாரு? அவர் எடுத்துகிட்டு போய் ரூம்ல கூட வச்சு கூட்டிருக்கோம். ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணுறோம். 2 பேரையும் எடுத்துகிட்டு போய் ரூம்ல வச்சு கூட்டிருக்கோம். ஹல்லேலூயா. கைவிடவும் மாட்டார். சில சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கைவிட்டுருவாங்க. தாய் தகப்பனை கைவிட்டுருவாங்க, மனைவியை கைவிட்டு கணவன் போயிடுவாங்க, கணவனை கைவிட்டு மனைவி விலகி போயிடுவாங்க. அவங்க மேலே இரக்கம் காட்ட மாட்டாங்க. அவங்க செய்கிற தப்புகளை தண்டிச்சிடுவாங்க. நீ எனக்கு ஏற்றபடி இல்லை, நீ எனக்கு கோபம் ஊற்ற, எனக்கு உன்னை பிடிக்கல, அப்படி நீ உன்னுடைய செய்கைகள் எனக்கு பிடிக்கல, அது இரக்கம் காட்டுவோம். இரக்கமே இரக்கம் இல்லாத மனிதனாக இருக்கான். சில அடிக்க ஒரு முறை நான் பார்க்கும்போது, இந்த ஒரு மனிதனை போட்டு 4-5 பேர் சேர்த்து கொம்புலையே போட்டு அடிக்கிறான், காலை உடைக்கிறான், அடித்து துன்புறுத்துறான். அவன் என்ன அப்படிப்பட்ட தப்பு செய்திருப்பான்? இரக்கமே இல்லாத மனிதர்களாக இருக்காங்க. இன்னைக்கு தெருவில் இருக்கிற நாயை கூட போட்டு என்ன செய்யறான்? இரக்கம் இல்லாதவங்க என்ன செய்யறான்? அடிக்கிறான், போட்டு வாயில்லாத ஜீவன்களை அடிக்கிறான். இந்த இடையில கூட ஒரு 2 மனிதர்கள் சும்மா மாடு முட்டை வந்துச்சுன்னு அந்த மாடு மேலே ஒரு தலையில் ஒரு பெரிய கள்ளத்தீக்கு போட்டு அதை அநியாயமாக கொண்டு போடலாம். இரக்கம் இல்லாத மனிதர்களாக இருக்காங்க. இந்த உலகத்திலே சமுதாயத்தில் நான் பார்க்கும் பொழுது, மனித சமுதாயத்தில் மனிதர்களுடைய மத்தியில் இரக்கமே இல்லை. மிருக ஜீவனின் மேலே இரக்கம் இல்லை. மிருகத்தை கொள்வது போல மனிதர்கள்
ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, கொலை பண்ணிக்கிறான், கொலைபாதகனா இருக்கிறான். ஆண்டவர் மனிதனை படைத்த அந்த நாட்களில கூட ஆபேலை கேட்கிற, காயினை கேட்கிறாரு, ஆபேலுடைய ரத்தம் என்ன கூப்பிடுது, உன் சகோதரன் எங்கன்னு கேட்கிறாரு. காயினை பார்த்து எனக்கு தெரியாதுன்றான். இரக்கம் இல்லாத ஆரம்ப நாட்களில மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் பெருகிறபடினால், பாவம் அவனுக்குள்ள இருக்கிறபடினால், அவன் இருதயம் கடினப்பட்டு அவன் பொல்லாத மனிதனாய் மாறி விடுகிறார்கள். இரக்கமற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. இரக்கம் இல்லாதவர்களாய் மிருகத்தை கொள்வதை போல மனிதனை கொள்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்துறான், சித்திரவாதப்படுத்துகிறாங்க. இரக்கமே மனிதனுடைய செயலை அவன் மனிதன்கிட்ட எதிர்பார்க்க முடியல. இடையில நான் பார்த்த பெரிய குழியை தோண்டி ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சு யூடியூப்பை பார்த்தாங்க, வச்சு அவங்க நிர்வாணப்படுத்தி சுட்டு கொள்றது. அப்போ எவ்வளோ ஒரு கொடுமையான காரியமாக இருக்கு. கொடுமை நிறைந்ததா, மனிதாபிமானமே இல்லை, இரக்கமே இல்லை, இரக்கமே பாராட்ட மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான். அவன் கதறான், கெஞ்சிறான். ஒரு மனிதனை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவன் கை கால்களை கட்டி உயிரோடு போட்டு பொதிக்கிறான். அதை கூட யூடியூப்ல எடுத்து அதை வீடியோ எடுத்து தைரியமா போடுறான். எவ்வளோ ஒரு பெரிய துணிகரம். ஒரு உயிர் மேல ஒரு இதுவும் இல்லை, ஒரு உயிரை பொருட்டா என்ன பண்றான், சாதாரணமா நினைக்கிறான். மிருக ஜீவன்களை கொள்வதை போல உயிரோட புதைக்கிறான். இரக்கம் இல்லாத மனிதன் உயிரோட போட்டு கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லி உயிரோடு போட்டு பைக்கில் ஏற்றுறான், புல்டோசரை வச்சு ஏற்றுறான், லாரியை வச்சு, கார்களை வச்சு, லாரியை வச்சு ஏற்றுறான். மனிதர்கள் இரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது வாசிங்க? உன் தேவனாகிய கர்த்தர் இவ்வளோ அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பார்த்து இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அப்படித்தானே? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் இவ்வளோ அக்கிரமமோ அநியாயமோ மிருகத்தை கொள்வதை போல கொன்றாலும், மனிதனுடைய பாவம் அக்கிரமம் தேவனுக்கு கோபத்தை மூட்டினாலும் அவர் மனிதன் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். எப்படி ஆயிரம் மனம் திரும்ப மாட்டானா? ஒரு விஷயம் அன்பு காட்டுறார். அன்புள்ள தேவனா இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார், தயவுள்ள தேவனா இருக்கிறார். அவனுக்கு மன்னிக்க முன் வருகிறார். அவன் பாவங்களை, அவன் தவறுகளை, அவனுடைய தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதை, தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் இவ்விதமாய் இருக்கிறானே என்று பார்த்து அவன் மேல் இரக்கப்படுகிறான். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், மனிதனை படைத்ததுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். எடுத்து வாசிக்க முடியுமா? 6ஆம் அதிகாரத்தில் எதிரே இருக்கு. மனிதனை படைத்ததுனால அவர் மனஸ்தாபப்பட்டாராம். பாருங்க, எவ்வளோ அவன் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்திருப்பான். தேவனுக்கு பிடிக்காத அளவுக்கு, தேவனை கோபம் மூட்டக்கூட அளவுக்கு, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அவர் மனஸ்தாபப்படுறப்போ பிள்ளைகள் தப்பு பண்ணா பெற்றோர்கள், ஆதிகாரத்துல தான் இருக்கு. 6 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு விசனமாயிருந்துதான். சிலர் சொல்லுவாங்க, பெற்றோருங்க இந்த பிள்ளையை இதை பெற்றதை விட கள்ள மண்ணை ஒரு ஒருத்தன் உலகத்தில் எழுதா, தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர். பிள்ளைகளை அவன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய, ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைய படைச்சிட்டு அது மதிக்க மாட்டுது, கீழ்ப்படிய மாட்டுது, இஷ்டம் போல வாழுது, இஷ்டம் போல தெரியுது அப்படின்னு பெற்றோர்களே தன் பிள்ளைகள் மேலே மனஸ்தாபப்படுவாங்க. அது பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்லப்படுது. ஆண்டவன் தான் படைச்சாரு நம்ம தேவனுடைய பிள்ளைகள். சாதாரண உலகத்து மனுஷர்கள் தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் நிமித்தமாக மனஸ்தாபப்படுறாங்கன்னா எதுக்காக? ஆனால் அவங்க செய்கிற தவறுக்கு தண்டிக்கிறாங்களா? இரக்கம் காட்டுறாங்க. சரி, நம்ம பெற்ற பிள்ளை, அது நாளடைவில் திருந்தோம், அது லைஃப் மாறும். சின்ன பசங்க என்ன செய்யுது, கீழ்ப்படியாமல் காட்டுறாங்களே, அது ஒரு மாறுதல் உண்டாகும் அவங்களுக்கு. இப்போ அதுக்காக அவங்களுக்கு திருமணம் பண்ணி வளர்ந்து குழந்தையை பெற்று அவங்க பிள்ளை கீழ்ப்படியாமல் காட்டும் போது தான் ஐயோ நம்ம அம்மா அப்பா இப்படி தானே நம்ம போல வேதனைப்பட்டிருப்பாங்க. அது வேஸ்ட்டு. இப்போயே உணரணும்,
இன்னைக்கு நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியாம காட்டினா நம்ம பெக்கிற பிள்ளை நாளைக்கு நமக்கு கீழ்ப்படியாது. அதை வேறு சொல்லி, எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நம்ம எதை நம்ம செயலில் கொண்டு வரோமோ, நாளைக்கு இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறாங்க, அனாத ஆசிரமத்தில் சேர்த்துறாங்க. நாளைக்கு அவன் புள்ள கொண்டு போய் அவனும் சேர்க்கும். அதே போல இப்பவே நம்ம ஒரு உணர்வுள்ளவராக இருக்கணும், இரக்கம் இருக்கணும். தேவன் மனஸ்தாபப்படாத வாங்குங்க. அது சத்தம் சின்ன சத்தமே கேட்க அதை எடுத்துங்க. அதனால தேவன் மனஸ்தாபம் படைத்ததற்காக என்ன செய்யற, மனஸ்தாபப்படுறாரு. ஐயோ, எல்லாத்தையும் படைக்கிறாரு, மனிதனுக்கு தேவை எல்லாத்தையும் படைக்கிறாரு, இயற்கையை உண்டாக்குறாரு, அவன் தேவைகள் எல்லாவற்றையும் படைக்கிறாரு. அவனுக்கு என்ன அதுக்கப்புறம் தான் மனிதனை உண்டாக்கினார், அப்படித்தானே? எல்லாவற்றையும் படைக்கிறாரு. ஏன் ஆதாம படைக்கிற அவனுக்கு ஒரு துணையை கூட உண்டாக்குறாரு. விழா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. இப்படி அழகு பார்த்து அவனை அவ்வளோ ஒரு விரும்பி மனிதன் தான் சாயலாகவும், அவன் எப்படி படைத்தாராம்? தன் சாயலாகவும் தன் ரூபமாகவும் படைத்தார். மனிதன் ஆண்டவருடைய சாயல், தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன். அவருடைய ரூபம் எவ்வளவு அழகு பாருங்க. அவர் தன்னை போலவே மனிதனை படைச்சிட்டு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து படைச்ச மனுஷன் அவன் இஷ்டம் போல வாழ்ந்து அக்கிரமம், அநியாயம், பாவம், கீழ்ப்படியாம பொல்லாத சுபாவங்கள், மோசஸ்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கியே போறதில்ல, எதிர்த்து நிற்கிறது, முரட்டாட்டம் பண்றது, முறைக்கிறது, கீழ்ப்படியாம காட்டுறது, பாவத்துக்கு துணிகரமா செய்து தேவனை ஆராதிக்கிறது இல்லை, தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக எழும்போது, தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக எழும்போது, இப்படியெல்லாம் ஒரு சுபாவங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அழகாய் படைத்த மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வதை பார்த்து, ஐயோ இவர்கள் எனக்கு என்னை விட்டு தூரமாய் போகிறார்கள். அவன் பாருங்க, சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சர்வத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் நிர்வாணியாய் படைத்தது நிர்வாணி என்று அந்த நிலைமை தெரியாமல் அழகான ஒரு வாழ்க்கை. உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தது யார்? ஒளிந்து கொள்கிறான். பாவம் செய்தா என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனா அப்போ கூட ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப எவ்வளவு இறக்கமுள்ள தேவன். ஏண்டா, நான் படைத்த தீமையாய் படைத்தது நன்மை தீமை அறிந்த கனியை புசியாதேன்னு சொன்னதுக்கு நீ கீழ்ப்படியாம புசிச்சிட்டியே, இனி உடனே நான் தெரியல, உன்னை நான் படைச்சதுக்கு நான் வைக்கப்படுறேன், உன்னை நான் அழிக்க போறேன் அப்படின்னு அவனை அழிக்கிறேன். எவ்வளோ அன்புள்ள தேவன், இதுதான் இறக்கமுள்ள தேவன். அல்லையா? அவன் போய் ஒழிஞ்சிக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் பாவம் செய்து நீங்க தப்பு செய்யலன்னு நினைச்சீங்களேன், ஒரு அரசாங்கத்துக்கு முன்னாடி கூட நிற்கலாம், ஒரு மினிஸ்டர் முன்னாடி நிற்கலாம், அதிகாரிக்கு முன்னாடி நிற்கலாம், கமிஷனர், ஏசி, டிசி எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி, நம்ம கம்பீரமா நிற்கிறோம், தைரியமா நிற்கலாம். பாவம் செய்யலைன்னா, தப்பு செய்யலைன்னா, நான் என்ன தப்பு செய்தேன், என் மேல என்ன தப்பு இருக்கு, நான் கரெக்டாக இருக்கேன் நம்ம அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் தவறு செய்தவனுக்கு என்ன செய்வாங்க, வெண்டை கயிட்டுவாங்க, இறக்கமே காட்டணும். நான் பார்த்துருக்கேன், போட்டு வெள்ளுன்னு இருப்பான். சிலெல்லாம் அடித்து கூட ஸ்டேஷனை வச்சு கொண்டு இருக்காங்க. ஒரு தவறு செய்யறத கொண்டு அடிக்கிறோம், இறக்கமே வராது. அவன் மனிதன் தான். ஆனால் அவன் செய்த தவறுக்கு சமுதாயத்திலே தண்டனை தண்டிக்கப்படுகிறான். பாவத்துக்கேற்ற தண்டனை, அவன் தவறுக்கேற்ற தண்டனை, கீழ்ப்படியாமை கேட்ட தண்டனை. நீ குற்றவாளி என்று நியாயத்திருக்கிறான். அவன் மேல் இரக்கமே வரமாட்டது, இரக்கம் காண்பிக்க மாட்டேங்கிறார்கள். இரக்கமில்லாமல் கொடூரமான தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவிதமாய் இல்லாமல் அவர் பாவத்தை பார்ப்பதில்லை, அவன் தவறுகளை பார்ப்பதில்லை. மனிதனை மீட்கும் பொருளாகிய இயேசுவாய் அவர் மனிதனுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் இரக்கம் காண்பித்து நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்காமல் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் நம்முடைய குற்றங்களை மீறுதலை என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டார். வாசல் ஏசையா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது. மீறுதல் நிமித்தம் வாசிங்க, ஏசையா 53. அதை நீங்க வாசிக்கலாம். உன் மீறுதல் நிமித்தம்
அவர் காயப்பட்டார், உன் அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். பாருங்க, நம்ம மீறுதல் நிமித்தம், நம்ம அக்கிரம நிமித்தம், நம்ம கீழ்ப்படியாமை நிமித்தம், நம் துணிகரமாக செய்கிறதான பாவத்தை நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் இரக்கம். அவர் அசட்டை பண்ண மாட்டார். நம்மளை அவர் அசட்டை பண்ணி தள்ளல. நீ பாவம் செய்கிற, நீ தப்பு செய்கிற, நீ எனக்கு உன்னை பிடிக்கல, நீ நம்மளை வெறுக்கல, நம்மளை தள்ளல. நம்மளுடைய நம் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம் எல்லா பழியும் அவர் ஏற்றுக்கொண்டார். மனிதனை மீட்கும் பொருட்டாக அவர் தம்மை பலியாக்கினார், வெளிப்பட்டார். தம் இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்தார். நம் தவறுகளிலிருந்து மீட்டெடுத்தார், பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், கீழ்ப்படியாமையிலிருந்து மீட்டெடுத்தார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தான். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அதான் அந்த வசனம் வாசிங்க. அவர் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இல்ல அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அதேதான், அது மறைக்க கூடாது. தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், உன் குற்றங்களை பாவங்களை பாராதவர், உன்னை மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். நீ எவ்வளவு தப்பு செய்தாலும் உன்னை அவர் அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கார். அதனால தான் எல்லாரும் செய்யறாங்க. அவர் இரக்கம் காட்ட துணிகரமாக நம்ம பாவம் செய்யக்கூடாது. அவரோட தண்டனைக்கு தப்ப முடியாது. நியாய தீர்ப்பு நம்ம ஆவார் சொல்ல, நீரனை காண்கிற தேவன். நாம் என்ன தவறு செய்கிறோம், என்ன பண்றோம், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா, ஒழுக்கமா இருக்கிறோமா, பைபிள் வாசிக்கிறோமா, தப்பான காரியங்களை பார்க்கிறோமா, செல்போன்ல தப்பான காரியங்களை பார்க்கிறோமா, பாவம் செய்கிறோமா, பாவத்துக்கு முக்கியம் பாவத்திலே மூழ்கி இருக்கிறோமா, அக்கிரமம் செய்கிறோமா, அநியாயம் பண்றோமா, தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறோமா, தேவனை மறுபடியும் நீங்க பாவம் செய்து என்னை சிலுவையில அறையிறீங்க. நாம் எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பெல்லாம் இயேசுவை நாம் சிலுவையில அறைகிறோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர் நம்ம அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தண்டிக்கிற தேவன். என்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கே என்ன செய்தோம், பாவத்துக்கு மறித்துட்டோம். மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பசங்களோட ஜாலியாக சுற்றக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் காட்டக்கூடாது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்வதே பாவம் தான். தேவனுக்கு நம்ம ஒழுக்கமாக இருக்க தான் தேவன் விரும்புகிறான். பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்தின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோம். ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகுனா, பழையதெல்லாம் ஒழிந்து போன நீ புது சிருஷ்டி. உன் பழைய பாவங்கள் கிரியைகள் வெளிப்படுத்தக்கூடாது. அவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறான்ட்டு இஷ்டம் போல வாழக்கூடாது. தேவனுக்கு மகிமுண்டாத அவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா. அல்லேலூயா. அவன் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறான், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இரக்கம் இல்லாமல் நியாய தீர்ப்பு முழு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனஸ்தாபப்பட்டார். அது ரொம்ப படைக்கும் பொழுதே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அப்போ இப்போ அதை விட ரொம்ப கொடுமையா இருக்கு. என்ன செய்தார், மனிதனை உண்டாக்கினதற்காக என்ன செய்தார். மறுபடியும் வாசிக்கணும். அதை பாருங்க எவ்வளவு தெளிவு. 6ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். உன்னைய என்னைய உண்டாக்கினதற்கு அவர் மனஸ்தாபப்படுறாரா இல்ல சந்தோஷப்படுறாரா? பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோருக்கு சந்தோஷம் இருந்தால் தான் அவங்க மேல பிரியமா இருப்பாங்க. ஐயோ இதை போய் பெற்றதோடு சும்மா கல்லை பெற்றிருக்கலாம், இது பிள்ளையா இது அப்படின்னு ஒரு வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை வெறுக்கக்கூடிய அளவுக்கு, தள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளை பார்த்து மனஸ்தாபப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். தாவீதை பற்றி ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன்றாரு. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அதான் இரக்கம் உள்ள தேவன். என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன். அப்போ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவன் நம்ம மேல எவ்வளோ நம் தேவைகளை எல்லாம் செய்கிறாரு. நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, தேவையெல்லாம் கொடுக்குறாரு, நம்ம நல்லா பார்த்துக்கிறாரு, நம்ம ஒரு குறையில்லாமல் வைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை மறுதளிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றியா இருக்க மாட்டோம், நன்றி உள்ளவங்களா இருக்க வேணும். தேவன் இரக்கம் உள்ள தேவன்.
வாசிங்க ஏசாயா 30:19 வாசிக்கிறோம். உருக்கமாய் இறங்குகிறான். அவர் எப்படி இறங்குகிறான்? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த அடுத்தது நீதிமொழிகள் 19:17. எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். மறுபடியும் வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்தை நீ அழுது கொண்டிருக்கிற கஷ்டம், பலவிதமான பிரச்சனையோடு இருக்க, கஷ்டத்தோடு இருக்கிற உன் குடும்ப நிலைமையினால, உன் பிள்ளைகள் நிமித்தமா நீ அழுதுட்டு இருக்கிற, உன் குடும்பத்தின் நிலைமை நிமித்தமா நீ அழுதுட்டு இருக்கிற, சமுதாயத்தில் பல பிரச்சனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ அழுது கொண்டிருக்கிற உன் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். நீ அழுது கொண்டிருக்கிறாய். அவன் என்ன சொல்ற? வசனம் வாசிக்க. நீ இல்ல அந்த அழுது கொண்டிருக்கிற பாயிண்ட் வாசிங்க. இனி நீ அழுது கொண்டிராய். இது வரைக்கும் நீ அழுதுன்னா இருக்க, உன் நிலைமை தெரியுது, மன கஷ்டத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, பிள்ளைகள் நிமித்தமாக மனவேதனையோடு இருக்கிற, குடும்பம் சரியான மாற்றம் இல்லையே, ஒரு வளர்ச்சி இல்லையே வேதனையோடு இருக்கிற, வேலை ஸ்தலத்தில் உனக்கு பல பிரச்சனை, சமுதாயத்தில் பல பிரச்சனை, மன அழுத்தத்தோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, துன்பத்தோடு இருக்கிற, நீ அழுது கொண்டிருக்கிற, தாங்க முடியாத வேதனையினால நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற, இனி நீ அழுது கொண்டிராய். இதுவரைக்கும் நீ அழுது கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் நீ விடுகிற கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆண்டவர் சார், நீ இதுவரைக்கும் நீ அழுத உண்மைதான், ஆனா நான் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன். நீ இனி அழுது கொண்டிராய். நான் உன்னை இரக்கமுள்ள தேவன், உன்னை அரவணைக்கிற தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவன், உன் கஷ்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குற தேவன், உன்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்குற தேவன், உன் பிள்ளைகள் உனக்கு நல்ல பிள்ளைகளாய் உனக்கு கீழ்ப்படியக்கூடிய மாற்றக்கூடிய தேவன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்குற தேவன் நான் இரக்கமுள்ள தேவன். உன் அழுகையின் கூக்குரலை நான் கேட்டேன், உன் அழுகையை நான் காண்கிறேன். என் சமூகத்தில் வந்து நீ விடுகிற கண்ணீரை நான் துடைப்பேன். தேவன் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தை சொல்லு. அவர் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன். நான் அழ வச்சு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. பாருங்க, கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்குறார். எப்படி உருக்கனா? எப்படி உருக்கனான்னு ஒருத்தன் ஒரு பாட்டு எழுதுறது, உருகுதையா உள்ளம் உருகுது, உள்ளம் அது மனதுருக்கம், இறக்கத்தோடு ரொம்ப உருகி, எப்படி இன்னும் எப்படி சொல்லலாம், ரொம்ப கரிசனையோட உருகி, ஐயோ பாவம். இப்போ ஒரு வண்டியில ஒரு மிருகம் நாயா அடிப்பட்டு துடிக்குதுன்னு நினைச்சுன்னா அப்படியே அவன் மனசு இலகிடும். நான் இப்போ யூடியூப்ல இடையில ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். ஒரு லேடி அந்த நாயை வந்து பிடிக்கிறான், வேன்ல எடுத்துன்னு சாவடிக்கிறதுக்காக பிடிக்கிறான். அதை அவங்க நல்லா தெரிஞ்சுட்டு விட மாட்டாங்க. நீ நாய் எல்லாரும் பிடிச்சிட்டு போய் ஊசி போடுறேன்னு சொல்ல, ஊசி போட்டு கொண்டு வந்து விட்டுருவியா, நீ கொல்ல பார்க்குற. அப்போ அந்த மனது உருக்கம் உருகுது. அவங்க அது மேலே ஒரு யாரோ பேத்துக்கோ கொண்டா நமக்கு நான் ஏதோ தானே விட்டுறாம, அந்த ஒரு வாயிலாத ஜீவனாச்சே பாவம் பார்த்து அனுதாபம் பார்த்து உருகுவது. இதை போல தான் ஆண்டவர் நம்ம மேலே நம்முடைய துக்கம், வேதனை, மன அழுத்தம், சமுதாயத்தில் வாழ்வா சாவா என்று போராடி வாழவே வெறுத்து போய் செத்துலாமான்னு நீ மனசு உடைஞ்சி நீ அழுத்துட்டு இருக்கும்போது உன்னை பார்த்து என்ன செய்ய, உன் சத்தத்தை கேட்குறாரு. உன் கூக்குரலை வாசி. நல்ல சத்தம் வாசிங்க. நீங்க வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இராய். இனிமேல் அழ மாட்டேன், நான் இருக்கேன். சரி சொல்லுவா, நான் இருக்கும்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதானே. இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் வந்துடலாம், கடவுள் நமக்கு துணையா இருப்பான் அப்படின்னு ஒரு தைரியப்படுத்துற ஒரு மனசு வந்து சொல்லும் போது எவ்வளோ நம்பிக்கை வருது. அதை போல இனி நான் இருக்கேன், நீ ஏன் கொல்லப்படுற, இனி நீ அழுது கொண்டிராய். நீ அழாதப்பா, நான் பார்த்துக்கிறேன்பான்ற ஆண்டவர் பேசுகிறேன். நீ அழாதவன் உன் தோலை தட்டி கொடுப்பார். உன்னை அரவணைக்கிற தேவன், உன்னை அன்பாய் விசாரிக்கிற தேவன். நான் உன்னை விசாரிக்காமலே உன் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரிக்கிற தேவன். உன்னை அழுது கொண்டிருக்கிறது அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. உன்னை விசாரிக்கிறவர், உன்னை அன்பாய் விசாரித்து உன் கண்ணீரை துடைத்து உன்னை வாழ வைக்கிற தேவன். உன்னை விட்டுற மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஒரு பாட்டுக்காரன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பார். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை விட்டுற மாட்டார். உன்னை உன் கண்ணீரை துடைக்கிறது. நீ இனி அழுது கொண்டிருக்கிறாய். சீக்கிரம் வாசிங்க. உன் கூப்பிடுதலை கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் உன்னை கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் அப்படியே செவி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை ஆளோட்டினால் கொடுமைப்படுத்தும் போது அவர்கள் கூக்குரல் அவருடைய ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எட்டினது. அவர் உருக்கமாய் இறங்கி மோசை தன் தாசனாகிய மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கூக்குரல் சத்தத்தை கேட்டு எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிறது போல உன்னையும் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் கூக்குரலுக்கு உன் கூக்குரல் அவர் உருக்கமாய் இறங்கி உன் கூக்குரல் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உன் சத்தத்தை கேட்ட உடனே உன் தவிப்பை கேட்ட உடனே உன் வேதனை உன் துக்கத்தை கேட்ட உடனே நீ மன அழுத்தத்தோட ஐயோ நான் இனிமேல் என்னால் வாழவே முடியாது, செத்துலாமா இருக்கு, இனிமேல் என் வாழ்க்கையே முடிஞ்சிட முடியாது, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு நீ உன் நிலைமையை பார்த்து அவர் என்ன செய்யலாம் பார்த்து அதை கேட்ட உடனே உன் சத்தத்தை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். நான் இருக்கேன், நான் உன்னை வாழ வைக்கிற தேவன், உனக்காகவே இந்த உலகத்திலே நான் உனக்காகவே அவதரித்தேன், உன்னை மீட்கும்படியாக இந்த பூமியில நான் வெளிப்பட்டேன், மறு உத்தரவு உனக்கு தருவேன், உடனே உத்தரவு, உடனே உனக்கு மீட்பு, உடனே உனக்கு விடுதலை. மோசையை அனுப்பினது போல எகிப்திலிருந்து உன்னை அவர் ஆண் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உன்னை மீட்டெடுத்தார். மறு உத்தரவு அருளினார். மறு உத்தரவு அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். மறு உத்தரவு அருள்வார். எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தை. உன்னை விட்டுற மாட்டாரு. நீ எப்படியாவது போ, நீ தப்பு செய்துட்ட, நீ பாவம் செய்துட்ட, எனக்கு கீழ்ப்படியில, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு விட்டுறல, உடனே செய். நீ எப்பளோ நீ ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் உன்னை அன்பாய் அரவணைக்கிறான், உன்னை விட்டுற மாட்டார். ஒரு பாட்டுக்கார், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஐயோ நீ தப்பு செய்யணும் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டாரு. உன்னை என்ன செய்யறாரு? அவர் அரவணைக்கிறார். அல்லேலூயா. மறு உத்தரவு கொடுக்கிறார், உன்னை மீட்கிறார். உன்னை மீட்கும் பொருளாய் உலகத்தில் வெளிப்பட்டார். பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் கிறிஸ்து வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்ட நோக்கம் அதுவா இருக்கிறது. உனக்கு உத்தரவு கொடுக்கிறார். உன் வார்த்தைக்கு சில பிள்ளைங்க தப்பு செய்தால் பெற்றோர் என்ன செய்யறாங்க? தகப்பன் அதை பிடிக்காம வெறுக்கிறாங்க. போ, உன்னை பிடிக்கல, நீ வானா விட்டுடுறாங்க. ஆனால் அப்படி ஆண்டவர் விட்டு உன்னை விட்டு கொடுக்காதவர். நீ என்னத்தான் ஆண்டவர் விட்டு உலக மறுபடியும் மனம் திரும்ப மாட்டாயா? நீ மறுபடியும் என் பக்கமாய் திரும்ப மாட்டாயா? இன்னும் ஆண்டவர் உன்னை மறு உத்தரவு கொடுத்து உன்னை மீட்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வந்து அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியா நீயே இறங்க வேண்டும். 19:17 சீக்கிரமா வாசிக்கிற டைம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அப்போ தேவன் நம்மளே இரக்கமா இருக்கிற அப்படின்னா நம்மளும் இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். இல்லாதவர்கள், ஏழைகள், வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வேதம் சொல்லிக்கிறது அநித்தியமான பொருட்களால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. அப்ப அநித்தியம் ஆதாயப்படுத்தணும். ஆத்தும ஆதாயம். நம்ம மேல மட்டும் ஆண்டவர் இரக்கம் காமிச்சிட்டாரு, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது. நம்ம மேல தேவன் வைத்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. மற்றவர்களுக்கு, ஏழைக்கு இறங்கணும், இறங்கி உதவி செய்யணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். அவங்க இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம இறங்கி வந்து செய்யணும், கேட்காமலே செய்யணும். நான் என்னுடைய பாலிசி, நான் யாருக்கிட்டே போய் எனக்கு உதவி கொடுங்க கேட்க மாட்டேன். யாராவது கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நான் கேட்காமலே போய் செய்வேன். இது வரைக்கும் இந்த சர்ச்சை கட்டத்தோட பாருங்க இந்த நிலைமை இருக்குது. ஆனால் என்ன செய்திருக்கேன், நான் யாருக்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறது கிடையாது. ஆண்டவர்
தாவீதுக்கு வீடை கட்டினது போல உனக்கும் நிலையான வீடை கட்டி தருவேன். அல்லேலூயா. இது இந்த நிலைமையை மாற்ற ஆண்டவரால் முடியும். அவர் கட்டி தரும்போது நம்ம ஏன் போய் கையேந்துறோம்? ஆனால் மற்றவர்கள் கஷ்டப்படுறது நான் போய் செய்வேன். எனக்கு பெருமைக்காக சொல்லலை, அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இரக்கம், ஏழைக்கு இறங்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். நமக்கு யாராவது இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் பாராட்டுவேன். அப்போ நம்ம மற்றவனுக்கு இரக்கம் காட்டணும். அந்த ஆத்மா ஆதாயப்பட்டு வரும். கர்த்தருக்கு அனித்தியமான பொருட்களை இரக்கத்தோடு போய் செய்யணும், கேட்காமலே செய்யணும். அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் உதவி செய்கிறவளா இருக்கணும். தேவன் அடுத்தபடியா சங்கீதம் 103:13 நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறாங்க. வாசிங்க. யாருக்கு தேவன் இறக்கம் உள்ளவராக இருக்கிறாரா? உபாகமத்தில் என்ன சொல்றது? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நம்ம இஷ்டம் போல பயபக்தி இல்லாம இஷ்டம் போல மனசு மாமசம் விரும்புகிறது போல வாழ்கிற வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க சங்கீதம் 103:13 நல்ல போர்டா வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு அப்படிதானே பயந்தவர்களுக்கு, கர்த்தர் தமக்கு தானே, கர்த்தர் தமக்கு பயந்தவனுக்கு இறங்குகிறார். இல்லைன்னா இறக்கமே காட்ட முடியாது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தகப்பன் தன் பிள்ளை, ஐயோ இது யான் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க தகப்பனை பாருங்க, தாயை விட தகப்பன் என்னப்பா உன் பிள்ளை எப்படி தப்பு பண்ணிட்டான், இன்னும் என் பிள்ளைய எப்படி கூட சேர்ந்து சுத்துறான் கெடுக்கிறான், உன் பிள்ளைய அடிக்க வைக்க மாட்டியா, அப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு யாராவது தெரிஞ்சா, ஐயோ என் பிள்ளைலாம் செய்திருக்கோம் தெரியும் தகப்பனுக்கு, இருந்தாலும் தான் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான். என் பிள்ளை அப்படியெல்லாம் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், என் பிள்ளை அப்படியே விட்டு பிள்ளை கொடுக்க அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல தகப்பன் தான் பிள்ளைக்கு இறக்கமுள்ளவனா இருக்கிறோம், இறங்குறான், விட்டு கொடுக்க மாட்டான். அதே போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறான். என்ன செய்யறா? பயந்தவர்களுக்கு இரக்கம் காட்டலாம். முதல் பாயிண்ட் அது. முதலாவது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியா நீ பயப்படணும். பயப்படணுமா? ஆண்டவருக்கு பயந்து வாழணுமா? நீர் என்னை காண்கிற தேவன், ஆண்டவர் மேல பயம் இருக்குதா, பக்தி இருக்கா, வைராக்கியம் இருக்கா? ஐயோ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். பாவம் செய்கிற ஆத்மா சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயோ நம்ம பாவம் செய்தா நம்ம ஆத்மா சாவும், பாவத்துக்கு தண்டனை மரணம். பாவம் செய்கிறவன் நரகத்தில் நாய் தீர்க்கப்படுவான். பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தாரு, இவ்வளோ சிலுவை அடைந்தான். நான் கைகளை செய்கிற பாவத்தினால கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, நான் சிந்தனையில் செய்கிற பாவத்தினால் அவர் சில முள்கிரிடம் சூட்டப்பட்டது, காலில் செய்கிற பாவத்தினால் ஆணியினால் கடவப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் காரி துப்பப்பட்டார், என்னுடைய அக்கிரம நிமித்தமாக அவர் காயப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுங்கிற ஆட்சி அவர் மேல் வந்தது. அப்படின்னு நம்ம பாவத்துக்கு பயந்து வாழணுமா? பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு விரோதமாய் நான் தேவனுக்கு விரோதமான வாழ மாட்டேன், பாவத்துக்கு விலகி வாழ்வேன். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சிகரெட் குடிக்கிறாங்க, பிராந்தி குடிக்கிறாங்க, பாவத்தை அனுபவிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சாட்சி இல்லாத ஜீவியை செய்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு விபச்சாரத்தில் கூட ஈடுபடுறாங்க, தவறான பாதையில் போகிறாங்க, துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். ஆண்டவரே வாசிப்பா நமக்கு பயந்தவர்களுக்கு தேவ பயம் இல்லை. இன்னைக்கு தெய்வ பயமே இல்லை. ஆலயத்துக்கு வர்றது கூட பயம் கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பயம் இல்லை. துணிகரமாய் நீங்க பாருங்க, எல்லா வாலிபர்களும் கெட்டு போயிருக்கிறாங்க, செல்போன் கெடுத்து வச்சிருக்கிறது, பாவத்தில் முழுகி இருக்கிறாங்க, அதுல என்னத்தை பார்க்குறாங்கன்னு தெரியல, ரகசிய வாழ்க்கையா இருக்குது, பெற்றோரை எதிர்த்து நிற்கிறாங்க, பயமே கிடையாது, தெய்வ பயமே இல்லை. பக்தி உள்ளவனை தான் தெய்வ பயம் உள்ளவனை கற்று தெரிந்து கொண்டான். தெய்வ பயம், தேவனுக்கு பயப்படணும். எப்படி வாதியாருக்கு, சமுதாயத்துக்கு, அரசாங்கத்துக்கு பயப்படுறோம்னா, தப்பு செய்த தடிச்ச திருநா தண்டிப்பான், போலீஸ் பிடிச்சின்னு போயிடும். சமுதாயத்துக்கு பயப்படுறான், ஆனால் தேவனுக்கு பயப்பட மாட்டான். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். துணிகரமான பாவம் தப்புன்னு ஆண்டவர் உணர்த்தினா ஆவியானவர் உணர்த்துவார். நமக்கு தெரியும், ஐயோ நம்ம பாவம் தப்பு செய்கிறோம், நம்ம பைபிள் வாசிக்கல, நம்ம ஜெபிக்கல, ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம தண்டிக்கப்பட்டுருவோம்,
ஐயோ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பாவத்துக்கு மறிச்சிட்டோம், இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது, கீழ்ப்படியாமல் காட்டக்கூடாது, பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, நம்ம கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு ஒரு பயமே கிடையாது. துணிகரமான வாழ்க்கை. தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதனால தான் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்க பார்க்கிறீங்க, முழு உலகத்திலே நியாய தீர்ப்பு. எங்க பார்த்தாலும் பூமி பிளக்குது, இலங்கையெல்லாம் அழியுது, அழிந்து கொண்டிருக்கிறது, இந்தோனேசியா அழியுது, எல்லாம் எத்தனையோ நாடுகளிலே தண்ணீரினால முழுகடிக்கப்படுகிறது, கிராமமே மண் சரிவில் முழுகி போகுது. மனுஷனுக்கு தண்டனை, தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. தேவன் பயந்தவனுக்கு தான் இரக்கம் காட்டுவாரு. பயந்தாவிட்டா அவர் பயம் முழுத்த அவர் தண்டிக்க ஆரம்பிச்சிருவார். மனஸ்தாபப்படுறார். மனிதனை பூமியில படைத்ததுக்காக யார் சாயலா போய் படைச்சன, என்னுடைய ரூபமா இருந்து நீ இப்படிப்பட்ட பாவம் செய்யறாங்க. அவருடைய சாயலா இருந்து சினிமா தேட்டரில் போய் தேவனுடைய சாயலா படைத்து சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்த்துருந்தா எப்படி, பாவம் செய்தா எப்படி, தவறுகள் செய்தா எப்படி, ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டம், ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள். தேவனுக்கு மகிமைப்படாதாங்க. அப்போ பயந்தவர்களுக்கு தான் என்ன செய்வாராம், என்ன செய்வாரு வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அடுத்த பாயிண்ட் நம்முடைய உருவம் இல்லப்பா, அதே வசனத்துல பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருக்கு மறுபடியும் வாசிங்க, பாயிண்ட் வாசிங்க. கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் பாருங்க, கர்த்தர் தமக்கு, அவர் தனக்கு எனக்கு பயப்படுறியா. ஒரு யூடியூப்ல ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் ஒரு ஒரு வாத்தியாரை எதிர்த்து இருக்கிறான். அவன் பள்ளிக்கூட பேக்கில் கத்தியோட வந்திருக்கான். அவன் பேசுகிறான், கெத்தாக பேசுவான், காலரை தூக்கி விட்டு ஜெயிலுனா பயிலு அப்படின்றான் வாத்தியார்கிட்ட. நீ நாசமாக போகிற. அந்த யூடியூப்பில் பாருங்க, அது ஜெயிலு பயிலு அப்படி வாத்தியார் எதிர்த்து பேசுகிறோம், அடிக்க போகிறோம். சில வாத்தியார்களை போய் அடிக்கிறோம். குருவை அடித்தா நீ என் நாளைக்கு அதுக்குரிய தண்டனைய பயம் இல்லை, வாத்தியார் மேலே பயம் இல்லை. அன்றைக்கி அது கூட தான் இருக்கான், எதிர்த்து பேசுகிறோம். அவங்க அப்பா எதிர்த்து பேசுகிறோம், வாத்தியார் நிற்கிறாரு, அவங்க அப்பா இருக்காரு, யாருமே பய மாட்டோம். ரவுடி போல அவர் அந்த நேரத்தில் பேசுகிறான். ஆனால் பின்னாடியே அவர் வருத்தப்படுவார். ஐயோ அன்றைக்கி நான் வாத்தியார் எதிர்த்து நின்று என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சே, சமுதாயம் இருக்கும், ஜெயில் வா இன்னும் அங்கே காரம் இல்லாத ஜெயில் சோறு எப்படி இருக்கும், ஜெயில் சோறு அனுபவிக்கணும், ஜெயில் அனுபவிக்கணும், சமுதாயம் இருக்கும். நீ ஜெயிலுக்கு போகணும், வேலை கொடுக்காது. அவனை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. அவன் தள்ளப்பட்டவனா இருக்கான், வெறுக்கப்பட்டவனா இருப்பான். பயம் இல்லாத வாழ்ந்தா அதே போல தான் தேவனுக்கு பயம் இல்லாத வாழ்ந்தா சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்க முடியாது. எல்லாரும் நம்மளை வெறுக்கக்கூடிய நிலைமை வரும். சமுதாயத்தில் நல்ல உன்னை மேன்மையாக வைக்கணும்னா நீ என்ன செய்யணும், பயப்படணும். உன்னை நல்ல அந்த அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பானா, நீ அவருக்கு பயந்து வாழ்ந்தாதான் உன்னை மேன்மையாக வைப்பாரு. நீ கீழாகாமல் மேலாவாய், கீழாகாமல் வாழாகாமல் தலையாவார். அப்படின்னா ஆண்டவருக்கு நீ பயந்து வாழ்ந்தாதான் அந்த அந்தஸ்தில் உன்னை கொண்டு வருவார். தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்வார், இரக்கம் காட்டுவார். நீ ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், உலகத்துக்கு பயப்பட வேண்டும், பாவம் செய்யக்கூடாது, துணிகரமாக வாழக்கூடாது, துணிகரமாய் பேசக்கூடாது, தேவனுக்கு விரோதமாய் வாழக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். தமக்கு பயந்தவருக்கு இரக்கம் காட்டுவார், அவனை பாதுகாப்பார், அன்பு அரவணைப்பார், அன்பு காட்டுவார், உன்னை அந்தஸ்தான நிலைமையில உன்னை உயர்த்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அடுத்தபடியா பார்க்கிறோம், வாசிங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த உபாகமத்தில் வாசிங்க, 4:31 வாசிங்க. இயேசு இரக்கமுள்ளவர் தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். வாசிங்க, டக்குனு அதில் ஒரு அட்டை வச்சுக்கோங்க பைபிளில், அதுதான் வசன அட்டை. உன்னத பாட்டு 2:6. அப்புறம் அந்த மேலே முதல் வசனம் உபாகமம் 4:30, அதை ஒருத்தர் வாசிக்க. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் இடது கை இல்ல அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் இந்த உபாகமம் வாசிங்க முதல்ல.
யாராவது பாட்டு சொன்னீங்களே. அது அடுத்தது அப்படியே வச்சுக்கோங்க. தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அடுத்தது உன்னை முதலாவது இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் இரக்கம் காட்டுறாரு, உன்னை தண்டிக்கல, உன்னை அன்பு காட்டுறாரு, அரவணைக்கிறாரு. அடுத்தது இரண்டாவது அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அவ பாருங்க, அவர் கைவிட்டுல. நீ தப்பு செய்யிட்ட, நீ எனக்கு விரோதமா வாழ்ந்துட்ட, நீ பயம் இல்லாத வாழற, எனக்கு விரோதமா வாழற, நீ பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்த, உன்னை சாயலா படைத்த, நீ என் சாயலா இருந்துட்டு நீ அக்கிரமா நியாயம் பண்ற, இன்னும் உன்னை என்ன செய்ய முடியல, கைவிட்டுல. நீ வேணாம், நீ எனக்கு வேணவே வேணாம், நீ போ. சிலர்லாம் கைவிட்டுருவாங்க, நீ வேணவே வேணாம், நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் என் சைடே வராது, உனக்கு பிடிக்கல, போ அப்படி தள்ளிடுவாங்க. ஆனா தேவன் அப்படியா இல்லை, அவனை செய்ய மாட்டாரு, கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஒரு பாட்டுக்காரன் பண்றாரு, கைவிடனே நான் கனப்பொழுதேனும் கைத்தலம் தானில் உன்னையே, கைத்தலம் மறைந்துன்னை, கைத்தலம் மறைந்துன்னையே என்றாரே. கைவிடனே கனப்பொழுதேனும், நான் கனப்பொழுது இயேசு பற்றி இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உறக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்துக் கொண்டேன். இமைப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டாராம். அவர் கைவிடாத தேவன், அவர் கருபிடித்து நடத்துகிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும், உன்னை கைவிடவும் மாட்டார். எவ்வளவு நிச்சயமான வாழ்க்கை, யார் சொல்ல முடியும்? வேதத்திலே எவ்வளவு தெளிவா சொல்லப்படுகிறது, அவர் உன்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒரு பாட்டு கூட பிரச்சனை செய்ய பாருல, கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அவர் கைவிடவே மாட்டார், உன்னை விட்டு அது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ எவ்வளவு தப்பு செய்தாலும், நீ என்ன என்னை விட்டு விலகி போனாலும், என்னை வேண்டாம் நீ பின்வாங்கி போனாலும், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை அரவணைத்துக் கொள்வேன். நான் அவர் கைவிடவே மாட்டார். எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தை, கைவிடவே மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையான வார்த்தை, எவ்வளோ நிச்சயமான வார்த்தை. கைவிடவும் மாட்டார். உன்னத பாட்டி வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 2:6. எப்போதும் அந்த அட்டை வச்சுங்க, அதுதான் நான் அட்டை கொடுத்தேன் வசனம். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவர் இடது கை யார் தலையின் கீழ் இருக்கா? என் தலையின் கீழ் இருக்கிறது. இடது கை உன் தலையின் கீழ் இருக்கிறதா பாருங்க. அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளும். பாருங்க இவ்வளோ அழகா. என் நேசர், உன்னத பாட்டு, உன்னத பாட்டு இவ்வளோ அழகான புத்தகம். என் நேசர் உயிரோடு இருக்கிறார், என் நேசர் முற்றிலும் அழகானவர். இன்னும் உன்னத பாட்டு கொடுப்பாங்க. உன்னத பாட்டு, பாட்டு உன்னதமான பாட்டு, உயர்வான பாட்டு. அவர் இடது கை எப்படி இருந்தான் வாசிங்க. அவர் இடது கை நம்ம பாருங்க, நம்ம என்ன செய்யறோம், தலையாணி வச்சுக்குவோம். ஆனா நம்ம தலையாணி போல அவருடைய இடது கை நம்ம தாங்குறோம். அவருடைய இடது கை என் தலையின் கீழ், உன் தலையின் கீழ் அவருடைய இடது கை இருக்குது. அவங்க தாங்குறாரு, தாங்க சொல்லுவாங்க, ஐயோ என்னை தாங்குறாங்க. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைச்சது, எவ்வளோவா தாங்குறாரு, என்னை எவ்வளோ அன்பா பார்த்துக்கிறாரு, நான் கேட்காத முடியும் வாங்கி தர்றாரு, என்னுடைய தேவையெல்லாம் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, தாங்குறான். என் இடது கை அவர் தலையின் கீழ், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளும். பாருங்க, உன்னை தாங்குறது மட்டும் இல்லையா, அப்படியே அணைச்சிக்கிறான். ஐயோ நீ வா, நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இது இவ்வளவு தானே பிரச்சனை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பெருசா, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். அப்படி தாங்குற தேவன். அல்லேலூயா.
அப்படியே அணைச்சிக்கிறார். அன்பாய் அவர் அரவணைக்கிற தேவன், அன்புள்ள தேவன் உன்னை அணைக்கிறாரு. உன்னை வா என்று பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கின்றாரே. வாசலை நின்று ஆசையட்டும் வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. அந்த சத்தத்துக்காக பாவியை ஒருபோதும் தள்ளாறு நேசர் வாவென்று உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார், அழைக்கிறார், உன்னை அரவணைக்கிறார். உன்னை அரவணைக்கிற தேவன். அன்பு இருந்தால் தான் அரவணைக்க முடியும். அக்கறை, உன் மேல அக்கறை, அன்பு, பாசம், உண்மையான அன்பு, விசாரிப்பு, அதுதான் அரவணைக்க தோணும். நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கேன், உனக்காகத்தான் அந்த உலகத்தில் வெளிப்பட்டேன், உன்னை நான் விட்டுற மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன் வேதனைகளை மாற்றுவேன், உன் மன அழுத்தத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன், உன்னை வியாதிலிருந்து சுகமாக்குவேன். உன்னை அரவணைக்கிற தேவன், உன்னை கண்ணீர் விட்டு உன்னை கதறி விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உன்னை கரம் என்ன செய்யுமா வாங்கிட்டு, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளும். அணைச்சு கொள்றாரு. வலது கை என்ன செய்தான், அப்படியே கட்டி அணைச்சிக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட தேவனை தான் யூதாஸ் காட்டி கொடுக்குறான். கட்டி அணைச்சு முத்த கொடுத்து காட்டி கொடுக்குறான். எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. பயம் இல்லை, தேவனுக்கு விரோதம், உலக ஆசை காட்டி கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் இந்த காலத்தில் யாரும் நம்ம கட்டி அணைச்சி அரவணைத்து நான் இருக்குன்னு தைரியமா நமக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியும். நம்பிக்கையை கொடுக்குறார். உன்னால் வாழ முடியும், இந்த பிரச்சனைலேருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் கடன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், உன்னை அரவணைக்கிறார். நீ சோர்ந்து போகாத, மன அழுத்தத்துக்கு ஆளாகி உன்னை மாய்த்து கொள்ளாத, உன்னை அழிச்சு கொள்ளாத. உன்னை வாழ வைக்கிற தேவன் தான். உன்னை அரவணைக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகி போனாலும், உன்னை கை விட்டுட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். தாங்குவேன், சுமப்பேன், தப்பி வைப்பேன், உன்னை அரவணைக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிற தேவன் என்று சொல்கிறார். வாசிங்க சங்கீதம் 31 இயேசு உன்னை கை தூக்கி எடுத்தார். சீக்கிரம் வாசிங்க. இயேசு உன்னை முதலாவது இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அந்த கைவிடவும் மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தாவே, தாவீது சொல்கிறார் சங்கீதக்காரர், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் சந்தோஷப்பட வைக்காமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. கைவிட மாட்டீங்க. கை தூக்கி எடுத்தார். சத்துருக்கள் மகிழ்ச்சி அடையாதபடி, மேற்கொள்ளாதபடி. ஐயோ ஐயோ, நான் எதிர்பார்த்தது போல நடந்துருச்சு, இந்த குடும்பம் அழிஞ்சிடும் நான் நினைச்சேன், எப்போ இந்த குடும்பம் நாசமா போகும் நினைச்சேன், நான் நினைக்கிற போலயே நடக்குதுன்னு எண்ணத்தெல்லாம் முறியடிக்கிறார். உன்னை வாழ வைக்கிற தேவன், அவருடைய கரம் உனக்கு துணையா இருக்கிறது. இந்த வீட்டுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். உன் குடும்பத்தை பாதுகாப்பார். உன் பிள்ளைகளை, உன் கணவனை, உன் தேவைகளை, எல்லாவற்றையும் அவர் வேலை அடைத்து பாதுகாக்கிற தேவன். யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலை அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லப்படுகிறது வேத வசனத்தில். அவர் கை தூக்கி விடுகிறார். யோபு கை தூக்கி விட்டார். தாவீதான் தான் சொல்றார். அவர் என்ன செய்தார்? கை தூக்கி, அது பயணம் மட்டும் வாசிங்க. கை தூக்கி இல்ல கை தூக்கி பாயிட்டு வாங்க. நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் என்ன கை தூக்கி எடுத்துட்டீங்க. அந்த
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கடலில் அப்படியே நடந்து வராரு. ஆவேசம் பயப்படுறாங்க சீசர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி நடந்து வா. அவன் கடலில் நடக்கிறான். அப்போ அவன் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் பயந்துட்டு போய் ஐயோ நான் கடலில் நடக்கிறேன்னு அவனை செய்ய முழுகுறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனை என்ன செய்ய தூக்கி விடுறாரு. கை தூக்கி அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு கை தூக்கி விடுறாரு. நம்ம விசுவாசிக்க வேணும். என்னை கரம் பிடித்தவர், என்னை நடத்துகிறவர், என்னை கைவிடாத தேவன் என்னை கரம் பிடித்து இருக்கிறார். அவர் கை தூக்கி விடுவார். என்னை தூக்கி விட என்னை விட்டுற மாட்டாரு. என் கஷ்டத்தில் என்னை விட்டுற மாட்டாரு. என் பிரச்சனையோடு விட்டுற மாட்டாரு. என் மன அழுத்தத்தோடு என்னை விட்டுற மாட்டாரு. என்னை சாக விட்டுற மாட்டாரு. என் குடும்பத்தை விட்டுற மாட்டாரு. என் பிள்ளைகளை விட்டுற மாட்டாரு. என்னை பாதுகாப்பார். என்னை பாதுகாத்து நடத்துவார். அவர் இந்த வருஷத்தில் முழுவதும் உன்னை கை தூக்கி விட்டார். அல்லேலூயா. 2025 ஆண்டு முழுவதும் உன்னை தூக்கி விடுகிறார். ஒரு பாட்டு என்னை தூக்கி எடுத்தா இயேசு, ஓ தேவனுக்கு